இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்யலாம். நான் கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சோம்பு போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீட்டு வாக்கிலே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூடயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து சுருள வதங்கணும். அப்போ தான் நமக்கு தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். இப்போ வதங்குறதுக்கோசரம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வெங்காயம். அந்த டயத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் போட்டிருக்கேன். நான் வந்து துருவி தான் போட்டிருக்கேன். நீங்கள் விழுது வச்சுருந்தீங்கன்னா விழுதாகவும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இல்லைன்னா தக்காளி சாதம்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா. அதனால் நம்ம வதக்கிறதுல தான் நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 பழம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கலராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழம் எடுத்திங்கன்னாவே இதில் நமக்கு கலர் கிடைக்கும். நடுவில் வந்து காய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி சாதத்துக்கு அது அந்த அளவுக்கு டேஸ்ட் தராது. நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கும் போதே நான் வந்து ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு நிறைய மஞ்சத்தூள் தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளிலாம் நல்லா கூழ் மாதிரி வந்துடணும். நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தி விட்டு நம்ம வதக்கலாம். நான் வெங்காயம் நீட் சைஸில் நான் கட் பண்ணதுனால தக்காளியும் நான் நீட் சைஸ்லேயே அது கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜாதிக்காய் துருவி நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்துச்சுனாலும் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம காயாக வச்சு நம்ம அப்பப்போ நம்ம துருவி போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக போடுங்க. அதாவது ஒரு 2 அரிசி எத்தனைக்கு தான் போடணும். ஒரு பிஞ்சு கூட போடக்கூடாது. ஒரு 2 அரிசி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். நிறையா போட்டோம் அப்படின்னா கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தொக்கு நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு நான் சாதம் கலர போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தேவை அப்படின்னா நம்ம நைட்டு கூட நம்ம தக்காளி சாதம் கலந்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டோம்னா ஒரே நேரத்தில் அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால தான் அப்பப்போ நம்ம புதுசாக நம்ம கலந்து சாப்பிட்டுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி விடாமல் இருக்கிறதுனால ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போவே தக்காளி தொக்கு ரெடியானதுமே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சாதம் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் பிளேட்டில் வச்சு காட்டுறேன் நான். இது கூட வந்து நமக்கு ஆம்லேட்டு, முட்டை அவிச்சது, அப்பளம், வத்தல் அதெல்லாம் இல்லைனாலும் ரைத்தா மட்டும் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.